பாவக மாற்றம் ஏற்படுது இல்லைங்களா நம்ம ஜாதகத்துல. பாவக மாற்றம் வந்து ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அதாவது தாய், தந்தை வந்து அந்த இணையும்போது ஒரு சலனமா இருக்கும்போது இணையும்போது தான், அப்போ வந்து அந்த உருவாகக்கூடிய அந்த கரு, அப்போ உருவாகும்போது தான் அந்த பாவக மாற்றம் நம்ம அந்த குழந்தைக்கு வருதுங்க. அதனால வரக்கூடியது அந்த பாவக மாற்றம். அப்ப என்னன்னா, ஒரு சலனம். அந்த சலனம் இருக்கிறனால தான், அது என்ன பண்ணுது, அந்த இந்த கட்டத்தில இருக்கிறதா, அந்த கட்டத்தில இருக்கிறதா, அப்படிங்கிற அந்த சூழ்நிலைய உருவாக்குது. இது வந்து என்னோட கண்டுபிடிப்பு இல்ல. என்னோட குருநாதர் ஜி.கே. ஐயாவோட கண்டுபிடிப்பு. இதெல்லாம் வந்து ஒரு கோல்டன் ரூல். ஐயாவோட ரூல். அதில வந்து இது ஒரு ரூல். அதாவது வந்து திருவண்ணாமலை அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். திருவண்ணாமலை உருவாகி எவ்வளோ வருஷம் ஆச்சு தெரியுங்களா? 210,00,00,000 வருடம் ஆச்சாமா. திருவண்ணாமலை உருவாகி 210,00,00,000 வருடம் ஆகியிருக்குது. அப்படிங்கிறது வந்து இது தகவலுங்க. அப்புறம் 5ஆம் வீடு, 7ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து 5ஆம் வீடு, 7ஆம் வீட்டு பாவகம். சுக்கிரன் வீடாக வருபவர்களுக்கு காசு ஆசை அதிகம். அப்போ மேச லக்கணத்தில பிறந்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் வீடா, அ அதாவது 5ஆம் வீடு, 7ஆம் வீடு. இத வந்து சுக்கிரன் வீடா வரணும். அப்படி வரவங்களுக்கெல்லாம் வந்து அந்த காசு ஆசை அதிகமா இருக்கும். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப மகரம் எடுத்துக்கங்களேன். மகர லக்கணம் எடுத்துட்டீங்கன்னா, மகர லக்கணத்துக்கு 5ஆம் வீடா வரும். ரி ரிஷபம் வரும். அப்போ அந்த மகர லக்கணத்துக்காரருக்கு அந்த பணம் அப்படிங்கிற அந்த ஆசை வந்து இருந்துகிட்டே இருக்கும். சம்பாரிக்கிறாங்களோ, சம்பாரிக்காம போறாங்களோ, அது வருதோ வரலையோ அது வேற. ஆனா, அது வந்து அந்த சிந்தனை, அந்த நோக்கம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வீடு. சுக்கிரன் வீடு 7ஆம் வீடா யாருக்கு வரும்? மேசத்துக்கு வரும். அப்ப மேசத்தில் இருக்கிறவங்க பிறந்தாங்கன்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பணத்தாசை அப்படிங்கிறது ரொம்ப ஈர்ப்பு அதிகமா இருக்கும். ஆனா, அது கைகூடுமா, கைகூடாதா அப்படிங்கிறது வந்து அது அவங்களுடைய குடுப்பனை. ஐயா கூட சொன்னாரு. இந்த மாதிரி வந்து உங்க அதாவது தாத்தாவோட அப்பா. அதாவது நம்மளுடைய முத்தாத்தா அப்படின்னு சொல்றது. அப்பாவுடைய தாத்தா. அப்ப வந்து நம்ம கொள்ளு தாத்தா. கொள்ளு தாத்தாவுடைய செஞ்ச புண்ணியம் இருந்துன்னா நம்மளுக்கு கிடைக்கும். இல்ல அப்படின்னு வச்சுங்களேன், அது வந்து கைவசப்படாது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் மேசம், மிதுனம், விருச்சகம், மகரம் இவங்களுக்கு எல்லாமே காசாசை இருக்கும். மேசம், மிதுனம், விருச்சிகம், மகரம். இவங்களுக்கு காசு ஆசை அதிகம் உள்ளவர்கள். தேவைக்கு மட்டும் ஆனா தேவைக்கு மட்டும் தான் விரும்புவாங்க இவங்க. காசு ஆசை இருக்கும். ஆனா தேவைக்கு இருந்தா போதும்ன்னு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். நீங்க வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, மேசம்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேசம் வந்து ஒரு தர்ம ராசிங்க. அப்ப என்னன்னா, தர்ம ராசியில பிறந்தவங்க எல்லாமே வந்து தானும் வளர்ந்து அடுத்தவங்களையும் வளர்த்துவாங்க. கூட இருக்கிறவங்க வளர்த்துவாங்க. அப்படி ஒரு குணாதிசயம் இருக்கும். இப்போ மேசம், சிம்மம், தனுசு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, சம்பாதிச்சு நானே வச்சுக்கணும், எல்லாமே எனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் இவங்ககிட்ட இருக்காதுங்க. நம்ம சம்பாரிச்சோம், நம்ம நல்லா இருக்கிறோம். நம்மகிட்ட வந்து ஒருத்தன் வந்து 10 வருஷமா வந்து ஒரு அசிஸ்டண்டா இருக்கிறான், நம்ம மேனேஜரா இருக்கிறான். அப்படின்னா அவனும் நல்லா இருக்கட்டுமே, அவனுக்கு அவன் குடும்பம் நல்லா இருக்கட்டுமே, அவன் குழந்தையும் நல்லா வரட்டுமே அப்படிங்கிற அந்த நோக்கம் உடையவங்க வந்து இவங்க. நம்ம இதெல்லாம் நடைமுறையில் பார்க்கும்போது உண்மையா தான் இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நிலராசிகள் இருக்கு பாருங்க. ரிஷபம், கன்னி, மகரம். இது எல்லாம் வந்து கொஞ்சம் சிக்கன ராசியாவும் இருக்கும். 2வது வந்து கொஞ்சம் தான் வச்சுக்கணுங்கிற அந்த நோக்கமும் இருக்கு இவங்ககிட்ட. அது உள்ளுக்குள்ள இருக்கும். வெளியில தெரியுதோ தெரியலையோ. இப்ப மகரத்த எடுத்துட்டீங்க அப்படின்னா, அது சொல்லப்போனா சனியினுடைய வீடு. தர்ம வீடு தான் அது. ஏன்னா சனி பகவானோட வீடு தர்ம வீடு தான் அது. கர்ம வீடு. இந்த காலபுருஷனுக்கு. இருந்தாலும் அவங்களுக்குள்ள உள்ளுரம் வந்து இது குடுக்கலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற அந்த நோக்கம் கொஞ்சம் இருக்கும். டச் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த காற்று வீடு. இந்த காற்று வீட்ல இருக்கிறவங்கலாம், அவங்க பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு வேற மாதிரியான ஒரு ஆசை இருக்கும். பணம், பொருள் மேல ஆசை இல்ல அவங்களுக்கு. பொருள் ஆசைங்க லௌகீக ஆசை கொண்டவங்களுக்கு தான் அந்த காற்று ராசியில் இருக்கிறவங்கலாம். அப்படி பண்ணிரணும், இப்படி பண்ணணும். அதாவது சொல்லுவாங்க. அதாவது சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்துவிட்ட ஆசை, வெண்ணிலவை தொட்டு முத்தமிட ஆசை. எவ்வளோ பெரிய ஆசை பாருங்க. வெண்ணிலவ போய் தொட்டு முத்தமிடணுமா? ஆ? அப்படிப்பட்ட ஒரு ஆசையெல்லாம் இருக்குது யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த காற்று ராசிக்கு தான் இருக்கும். அவ்வளவு பெரிய ஆசை வச்சிருப்பாங்க இவங்க. அவங்க ஆசைகள வந்து பிரம்மாண்டமா இருக்கும். கற்பனையில தான் பார்க்க முடியுமே தவிர, நிஜத்தில அதையெல்லாம் சாத்தியப்படுமா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நீர் ராசிகள் அப்படின்னு சொல்றோம். நீர் ராசிகள் அப்படின்னா கடகம், விருச்சிகம், மீனம். இந்த 3 ராசியில இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து நீர் ராசி அப்படிங்கிறதே ஒரு அமைதியான ஒரு இதுதான் அது. இவங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த லோகத்துக்கு நம்ம வந்தோம், பிறந்தோம், வளர்ந்தோம், எல்லாம் பண்ணுனோம். நம்ம வந்து இங்க ஏதாவது ஒரு முத்திரை பதிச்சுட்டு போணும்னு நெனைப்பாங்க அவங்க. தனக்கு அப்படின்னு ஒரு பேர், புகழ் இருக்கணும் அப்படின்னு. இப்போ ஐயா பேசும்போது சொன்னாங்க, கடகராசி பத்தி. அப்துல் கலாம் ஐயா, கருணாநிதி ஐயா எல்லாம் சொன்னாங்க. அவங்கலாம் பாருங்க முத்திரை பதிச்சுட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு முத்திரை இருக்கு. அப்போ என்னன்னா, அது வந்து அந்த காமராஜர் ஐயா எல்லாம் சொன்னாங்க. இப்ப காமராஜர வந்து நம்ம யாரும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல கருணாநிதி ஐயாவ சொல்ல முடியுமா? இல்ல அப்துல் கலாம் ஐயா சொல்ல முடியும். பட்டி தொட்டியெல்லாம் வந்து ஒருத்தனுக்கு தட்டி வச்சுட்டாங்கன்னு இந்தியாவுல, அது அது அப்துல் கலாம் ஐயாவுக்கு மட்டும் தான். அவர் ஒண்ணும் பெரிய அரசியல்வாதியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவரு.
இல்லைங்களா? ஆனா ஒரு இதில இருந்தவரு ஜனாதிபதியா வந்தாரு. அவரு ஒரு சயின்டிஸ்ட்டா இருந்தவரு. ஒரு என்ஜினியர் அவரு. ஆனா அது மாதிரி அந்த முத்திரை பாருங்க, அவரெல்லாம் வந்து அதையெல்லாம் அவர் நினைக்கவே இல்லைங்க. ஒரு காலமும் அவரெல்லாம் நினைக்கவே இல்ல. எனக்கு இந்த பேர் வேணும், புகழ் வேணும், எனக்கு தட்டி வைக்கணும், நான் செத்து போன இந்த உலகமே இந்த இந்தியாவே இப்படி கொண்டாடும்னு ஒரு காலம் ஐயா நினைச்சிருக்க மாட்டாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, பிரமிப்பு அதெல்லாம். அப்போ அந்த நீர் ராசியில பிறக்கிறவங்க எப்பவுமே அவங்களுக்கு வந்து ஒரு பேரும் புகழும் இருக்கும். அப்புறம் வந்து அவங்ககிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குங்க. என்ன பண்ணீங்கனாலும், நீங்க என்ன கடுஞ்சொல் சொன்னீங்கனாலும், அதை வந்து அப்படியே வாங்கி, அப்படியே அமுத்திருவாங்க கீழ. ஒண்ணுமே இல்லாம பண்ணிருவாங்க. எம்ஜிஆர் ஆரம்பிச்சு 5 வருஷம் கழிச்சு தான் பதவி பிடிச்சாரு. ஆமா. இப்ப இருந்த கடகராஜ் அதாங்க. ஒரு நாள்ல அதுதான். கடகத்துக்கும் விருச்சிகம் அதான் பண்ணும். விருச்சிகம் அப்படித்தான் பண்ணுங்க. விருச்சிகம் சாதாரணமான இல்ல. அதாவது அதுக்கு நான் காலையில கூட பேசும்போது ஒரு இது சொன்னேன் நானு. கடகம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே நண்டு நண்டுன்னு தான் பேசிட்டு இருக்கிறோம். கடகம் அப்படின்னா முயல்ங்க. அந்த முயல் பாருங்களேன், அடுத்தவங்களுக்கு யாராலும் துன்பம் குடுக்குது அது. எந்த விதத்திலும் துன்பம் குடுக்காது. ஆனா, அது வந்து அது யாரால துன்பம் குடுக்குறானோ அதிலிருந்து அது எவ்வளோ வேகமா ஓடி போய் தப்பிச்சுக்கும். தப்பிச்சுட்டு தன்ன தானே பாராட்டிக்கிற குணம் யாருக்கு இருக்குன்னா, அந்த கடகத்துக்கு இருக்கும். அந்த முயல் போய் கால தூக்கி முத்தம் குடுக்குமாம். அங்க தப்பிச்சுச்சுன்னா. இந்த மாதிரி ஒரு குணம் வந்து கடகத்துக்கு இருக்கும். அதே மாரி விருச்சிகம் அப்படின்னு எடுத்துட்டா, விருச்சிகம் வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்ண வரைக்கும் அது உங்கள டிஸ்டர்ப் பண்ணாது. நீங்க என்னைக்கு போய் விருச்சிகத்த போய் சீண்டுனீங்களோ, அது வந்து உங்கள சீண்டும். இல்லைன்னா, அது பாட்டுக்கு அது அமைதியா இருக்கும். அதுக்கு பேரு ஸ்டாக்கிங் வாட்டர் அப்படிங்கிறாங்க. ஒரு தண்ணி இருக்குது, ஒரு குளத்துல தண்ணி இருக்குது. அது பாசம் புடிச்சு கிடக்குது. வெளில வந்து தாமரை படர்ந்து கிடக்குது. எல்லாம் இருக்கு. வெங்காய தாமரை படர்ந்து இருக்குது. அல்லது வந்து இது நம்ம தாமரை படர்ந்து இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப வந்து அது பாட்டுக்கு அது இருக்கும். சலனம் இல்லாம இருக்கும். ஆனா, அதை வந்து அப்படி தள்ளி விட்டு போட்டு போய் பார்த்தீங்கன்னா, தண்ணி அப்படியே சூப்பரா இருக்கும். ஆனா, அதே குளத்துக்குள்ள ரொம்ப ஆழமா போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, உள்ள சகதி இருக்கும். இதுதான் அந்த விருச்சிகம். விருச்சிகத்த வந்து ரொம்ப நோண்டக்கூடாது. விருச்சிகத்த வந்து அப்படியே பட்டும் படாம அப்படியே பயன்படுத்தணும். டச் பண்ணணும். அது பாம்புன்னு பேருங்க. அதுக்கு பேர் சர்ப்பங்க. விருச்சிகனால சர்ப்பம்னு அர்த்தம். சர்ப்பத்த வந்து நீங்க நீங்க எதுவும் பண்ணாத இருக்க கம்முன்னு தான் இருக்கும். அது பாட்டுக்கு அது படுத்துட்டுனா உள்ள வீட்டுக்குள்ளேயே வந்துச்சுன்னா கூட அது பாட்டுக்கு மூலையில போய் கம்முனு படுத்துட்டு இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கும். நீங்க போய் ஏதோ இப்படின்னீங்கன்னு வச்சுக்கோ அப்படிங்கும். இல்லைன்னா அது கம்முனு தான் இருக்கும். அது மாரி அந்த விருச்சிகத்தினுடைய குணம் அப்படி. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மீனம். மீனம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, பச்சோந்தின்னு அர்த்தம். மீனத்த பொறுத்தவரைக்கும். மீனத்துக்காரன் அதுக்கு சொல்லுவாங்க நம்ம கிராமத்தில சொல்லுவாங்க, நம்மளுக்கெல்லாம் புரியலைங்க. நம்மளுக்கெல்லாம் புரியிற அளவுக்கெல்லாம் இப்படிதான். அவங்க எதுக்கும் ஏன் கழுவுன மீன்ல நழுவுன மீன் அவன் அப்படின்பான். எதுலயும் சிக்க மாட்டான். எங்க கொண்டு போய் மாட்டி விட்டீங்கனாலும் சரி, அவன் வந்து நழுவிட்டு போயிடுவான். நீ யார் கொண்டு போய் மாட்டி விட்டான்னு கடைசியில இவன் தான் ஜெயிலுக்கு போவான், அவன் வெளிய வந்துருவான். இந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மீனத்துக்கு இருக்கும். அப்ப அந்த நீர் ராசியில பிறக்கிறவங்க, அதே மாதிரி நெருப்பு ராசியில பிறக்கிறவங்க உண்மையிலேயே வந்து ஒரு புண்ணியமான ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பாவத்த அனைத்தும் நம்ம அது எங்க போய் பஸ்பம் பண்ண முடியும்னா, நெருப்புல மட்டும் தான் பண்ண முடியும். நெருப்பு தான் நம்மளுக்கு வந்து முதல் தீர்வு. எல்லாத்துக்கும் பாவ, புண்ணிய கல்யாணம் பண்ணுங்க, காட்சி பண்ணு, நீங்க எதை வேணாலும் பண்ணுங்க. கோயில்ல வந்து கோயில் பிரதிஷ்டை பண்ணு, சாமி பிரதிஷ்டை பண்ணு, மாங்கல்யம் எடுத்து நீங்க தாலி எடுத்து கட்டுங்க. எல்லாத்துக்கும் அந்த ஹோமம் வளர்த்தி, அந்த அக்னி ஹோமத்துக்கு முன்னாடி அக்னி சாட்சியா வச்சு தான் நம்ம வந்து எல்லாமே பண்றாங்க. கடைசியில நம்ம வந்து தகனம் பண்றதும் கூட நெருப்புல தான் தகனம் பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இதுதான் வந்து அந்த நெருப்பு ராசிகள் அப்படிங்கிற மேசம், சிம்மம், தனுசு அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நீர் ராசி. நீர்ல கொண்டு போய் நீங்க எதை குடுத்தீங்கனாலும், நெருப்புல போடும்போதும் கூட அதனுடைய வந்து ஸ்மெல்லும் கூட வெளிய வரும். இந்த மாதிரியெல்லாம் தெரியும். நீர்ல போடும்போது நம்மளுக்கு எதுவுமே தெரியாதுங்க. அது சத்தம் இல்லாம உள்வாங்கிக்கும். ஒரு கல்ல தூக்கி அந்த இதுல ஆத்தும்ல எரிச்சீங்கன்னு வச்சுங்களேன், உழுகும்போது தண்ணி லைட்டா மேல எந்திரிக்கும், தெறிக்கும். அது தெரியும் நம்மளுக்கு. ஒரு செகண்ட் தான் அது கேட்கும். அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, அது எங்க போகுதுன்னே தெரியாது. அதுங்காம வாங்கி கொண்டு போய் மெதுவா கொண்டுட்டு போய் கீழ அமுத்தி வச்சுரும். அமுத்தி வச்சுட்டு இது தண்ணி அதோட போக்குல போயிட்டே இருக்கும். அது மாதிரி தான் அந்த கடகத்துக்காரரு. அவங்க மேல நீங்க ஏதாவது கல் எறிஞ்சீங்கனாலோ, நீங்க மலாக்கப்படுத்திட்டு எச்ச துப்புக்கு சமம். கடகத்து மேல கடகம் இந்த நீர் ராசி மேல நம்ம ஏதாவது பழி சுமத்தணும்னா, பாருங்க என்னென்னவெல்லாம் நடந்தது. அத்தனையும் எல்லாம் தூக்கியாச்சு பார்த்தீங்களா? அது வந்து என்னன்னா, ஜோதிடம் அப்படிங்கிறத எவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கு பார்த்தீங்களா? அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இதோட இந்த வாய்ப்பு குடுத்தவங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் எல்லாம்.